நேத்து படத்துல பார்த்த மாதிரி ஒரு மாமா குட்டி இருந்தா நல்லா இருக்கும்ல. ஆனா எனக்கு எதுக்கு? அதான் நீ இருக்கியே. ஏண்டி இவ்வளவு பேசிட்டு வரனே அமைதியா உட்காந்துட்டு இருக்க. அச்சச்சோ, அப்பவே பெட்ரோல் போடலாம்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு நட்டாத்துல வந்து நிக்கிறோம். ஐயோ, பெட்ரோல் பங்க் வேற எங்க இருக்கு? எங்கயாவது கிளம்பும் போது தான் இந்த மாதிரி. என்னடா அடிக்காத. இனிமேல் சொல்ல மாட்டேன். நம்ம சண்டை போட்டா ஒரு பையன் மதிக்க மாட்டா மச்சி. அங்க பார் 2 ஃபிகர் சண்டை போட்டுன்னு இருக்கு. கலந்துக்கலாமா? டேய், நீ தான்டா சொல்லியிருக்க கஷ்டப்படுறவங்கள பார்த்தா கர்ணபரம்பரையா மாறினோன்னு. ப்ளீஸ் சொல்லியிருக்கல. ஏண்டா அழகி இல்ல? ஏன்டா முறைகிற? சொன்னாலும் என் மரமண்டிக்கு ஏற மாட்டேங்குதுடி. நீ சும்மா இரு மச்சி, நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ். அன்பு, நமக்குன்னு 2 அடிமைங்க வருதுங்க. என்னவோ 2 தான் நினைக்கிறேன். எனக்கு எக்ஸ்கியூஸ் மீ, ஏதாவது பிரச்சனையா? பெட்ரோல் இல்ல, அதான் நின்னுடுச்சு. வண்டியில் வேற ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. எனக்கு நல்லா தெரியும் பெட்ரோல் தான் இல்ல. நான் வரும்போதே சொன்னேன் இவகிட்ட பெட்ரோல் போட்டுக்கலாம்னு சொல்லி. இவ தான் அவுட்டர்ல போட்டுக்கலாம்னு சொன்னா. பெட்ரோல் தானே இல்லை, ஃப்ரீயா விடுங்க. இங்கே பக்கத்தில் தான் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்க, நான் வேணா பெட்ரோல் வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவசர வேலையா வெயிட் பண்ணுங்க. போறீங்க. நானும் என் ஃப்ரெண்டும் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி ஒரு நிமிஷம் இருங்க. பர்ஸ்ல ஏங்க, பைசா. பைசாலாம் எதுக்குங்க? எவ்வளோ க்ளோஸாக பழகிட்டோம். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். மச்சி போலாமா? சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க. நான் சொன்னது கரெக்டா இருக்கா? மச்சி வர மாட்டேன்னு நம்ம அடிவீங்க. எப்படி சராயிச்சா? ஒன்றும் கவலைப்படாத, அவனுங்க வந்துடுவானுங்க. அவனுங்க கண்ணில் நான் காதில் பார்த்துட்டேன். வந்துடுவானுங்க. கண்ணை வந்துட்டானுங்க. மச்சி இறங்கு, சீக்கிரம் இறங்குடா. பெட்ரோலை கொடு. பெட்ரோல் பங்க் பக்கத்துலயே இருக்கா? என்ன அவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? எல்லாம் ஒன்று பார்க்கறதா? ரொம்ப தேங்க்ஸுங்க. அதெல்லாம் எதுக்குங்க, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா சிட்டா பறக்கும். சரி. அப்புறம் என் பேர் அன்பு, இது ராகவ். என் பேர் தியா, என் பேர் சஞ்சனா. ஏன் உங்க ஃப்ரெண்டு பேச மாட்டாரு? ஐயோ, அவன் சூப்பரா பேசுவாங்க. நானும் ஒரு வார்த்தை பேசல. இல்லைங்க, மழை தொகல் மௌனம், அதான் பேச மாட்டான். அன்பு, நீங்க ஒரு ஆள் போதும், அவருக்கு பதில் நீங்களே பேசிடுறீங்க. ஏன் உங்க ஃப்ரெண்டு பேச மாட்டாங்களா? அவருக்கு கொஞ்சம் கூச்சம். ஓ, எங்க தியா ஃபோன் நம்பரு? இப்போதானே மீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பார்க்கும்போது கண்டிப்பாக நம்பர் கொடுங்க. போயிட்டு வரோம். பாய். மச்சான், நீ சொன்ன போய் கேட்டிருக்கேன்டா. கட்டிங்காக வச்ச காசு போச்சு பத்தியா? அவனை விட கூடாதுடா. ஏறு 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 ஏறு. என்னடி அடிமை பண்றாங்க? இது வர ஸ்டார்ட் ஆகும். என்ன நீ செய்ற பார்வையில என்ன கொல்ல. என்ன மச்சி, ரொமான்ஸா? எங்க போய் பேசி பார்ப்போம். வண்டி ஸ்டார்ட் ஆகலடா. என்னாச்சு இந்த வண்டிக்கு? இது யாரு மச்சான்? சரக்கடிக்கிற காசு எடுத்துட்டு சைடிஸ் தான்டா இருக்கு. இந்த கருவாயா ஏன் ஓயாம இங்க வந்துகிட்டே இருக்கான்? கிளவி ராகவ் இல்ல? என்ன இந்த பக்கம்? வேற எந்த பக்கம் வருவாங்க? உனக்கு தான் கண்ணு போச்சுன்னு சொன்னாங்க. டேய், உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னல, கூட்டு போய் குட்டிச்சார ஆக்கிட்டீங்கடா அவனை. உனக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் மட்டும் என் கண்ணில் கிடைச்சான், கொலை பண்ணிடுவேன் அவனை. இந்த 2 கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? நொல்லையாக்க வேண்டியதானே. இன்னும் 10 நாள்ல பாடுறா என் கண்ணு நல்லா ஆகுதா இல்லையான்னு பாடுறா. அப்புறம் வச்சுக்கிறேன்டா அவங்கள. தெரு பக்கமே வராத அடிக்கிறேன்டா நான். மச்சே, உள்ள நடா பண்ற, வெளியே வாடா. டேய் ராகவா, அவன் கூப்பிட்றான்ட்டு நீ போன ஒன்னு செய்ய மாட்டேன். வேற என்ன பண்ணுவ? இந்த பயலோட குஞ்சு மணியை வெட்டிடுவேன். டேய் ராகவ், உள்ள நடா பண்ற, வெளியே வாட. ஏண்டா
நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். பாண்ட மாதிரி பல்லு விளக்கிட்டு இருக்க இந்த மூஞ்சோட போய் துப்பிட்டு வாட. மச்சான் நேற்று பார்த்து மேரிட்டு பிகரு நம்பர் உசார் பண்ணிட்டேன்டா. ஏன்பா நீங்கள் மட்டும் தான் கண்ணாலேயே காதல் பண்ணுவீங்களா? ஏன் எங்களெலாம் காதல் வராதா? நாங்களாம் லவ் பண்ணக்கூடாதா? எனக்கு என் ஆள் தியா நம்பர் கொடுத்தா. அதனடா பேர் சஞ்சனா கொஞ்சனான்னு. என் ஆள் பேர் பார்த்தியா? தியா. சும்மா தியா இருக்குல்ல. இந்த மாதிரி என் ஆள் பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம்டா. தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்குது. சேட்டிங் டேட்டிங் இப்படி நிறைய போக வேண்டியது இருக்கு. போனால் போதும் அந்த பொண்ணோட நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் பார். சிச்சி டேய் என்ன கருமண்டா இது? காலாங்காத்தால ஏண்டா ஒரு துண்டு கட்டு வர மாட்டேன். இந்த கருமத்தெல்லாம் பார்த்தா போகிற வேலை விளங்கமாடா. ஒரு நம்பர் கடை எப்படி? சீக்கிரம் கிளம்பி ரெடியாவோட வரேன். ஹலோ ஹலோ சஞ்சனாவா? ராகா, உங்க கால்க்காக நான் நேத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரமா உங்களுக்கு? நீதான் பேசுறியா? என்னால நம்பவே முடியல. வேற யார் பேசணும்னு நினைக்கிறேன்? சஞ்சுமான்னு கூப்பிடுமா? நீ எப்படி வேணா கூப்பிட்டுக்கோ. உன்னை நான் இனிமே டாக்டர் தான் கூப்பிடுவேன். என்ன நீ செய்யற ஓ பார்வையில என்ன கொல்லுற, போகாதன்னு சொல்லுற, ஒரு போதையில என்ன தள்ளுற. அடியே என் அழகு தேவத பார்த்தா என் மனசு தாங்கல. மயங்காம மயங்கி நிக்கிறேன் வாடி என்னோட நீ. பறக்குது என் மனசு கவிதையா எழுதும் நினப்பு. ஊத்தா பெருகுது உள்ளுக்குள்ள காதல சொல்ல நீயும் இல்லை. ஏங்குற நானும் அடியோ நினப்பா வாங்குற நீயோ என்ன வழியில நிக்க வைக்கிற. இந்த அன்பு எப்படி உன் நம்பர் ஆகுனா? ஏன்? சொல்ல. அது ஒரு பெரிய கதை. எவ்வளோ பெரிய கதையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லு. தியா இருக்கால, அவன் நேரம் என் வீட்டுக்கு வந்துட்டே இருந்தா. உன் ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் அவளை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருந்தான். ஏங்க எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க ஒரு நிமிஷங்க. எங்க தியா நீங்கள் தான் சொன்னீங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்பர் தரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் தரேன்னு சொன்னேன். நானும் என் ஃப்ரெண்டை ஒன்று வரும்போது தரேன்னு சொன்னேன். இப்போ நான் தனியாக தானே வந்திருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டை வரும்போது தரேன். ஆமாம் உன் ஃப்ரெண்டு எங்க? ஏங்க நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறீங்களா? என்னது லவ்வா? ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, வரேன். ஐயோ அப்பன்ட்ட போட்டு விட்டாலோ. ஆளு வேற ஒரு தினசா இருக்காப்லையே. வரானே வரானே. ஏ அன்பு எஸ் ஆயிரா. தம்பி சார் உன் பேர் என்ன? அன்பு சார். உனக்கு ஏதாவது பண்ணணுமே. சார் ஒன்றும் வேணாம் சார், அப்படியே விட்டுருங்க சார், ஓடிடும் சார் ப்ளீஸ் சார். அட வீட்டுக்கு வாங்க தம்பி, எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க. ரோட்டில் பெட்ரோல் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு பெட்ரோல் வாங்கி கொடுத்தெல்லாம் உதவி பண்ணியிருக்கீங்க. யார் பண்ணுவா இந்த காலத்தில்? அட வாங்க தம்பி. பரவாயில்ல சார். என்ன அங்கு அன்பு என்ன சொல்கிறாரு? எங்கே பேசவே மாட்டேன்றாப்புல. நேற்று அவ்வளோ பேசினாரு. நேற்று காசு கொடுத்தா அவர் வாங்கிக்கல அங்கு.
அதான் உங்களை கூட்டிகிட்டு வந்து கொடுத்தா ரோட்டில் பார்த்தேன். அந்த காசை எப்படியாச்சும் அவர்கிட்ட கொடுத்துடணுன்ட்டு அதான் உங்களை உடனே வர சொன்னேன். ஓ சார், நேற்று பார்த்த பொண்ணு ரோட்டில் போனாங்களேன்னு சும்மா பேசினேன் சார். காசெல்லாம் எதிர்பார்த்து நான் வரல சார். உங்கள் பேர் தியா தானே? அது கூட மறந்துட்ட பார்த்தீங்களா? அதை விடுங்க. அட புடிங்க சார், தம்பி. நாளை பின்ன இந்த பக்கம் வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க, காப்பி தண்ணி குடிச்சிட்டு போகலாம். வாமா போகலாம். அவ்வளோதானா? கால் பண்ணு. நம்பரு இவ்வளோ பெரிய காமெடிலாம் நடந்துச்சா? எனக்கு தெரியவே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணே. அண்ணா நான் பால் கேட்டேன். நான் முட்டை கேட்டேன். புரியல, திரும்ப சொல்லுங்க. நான் முட்டை. தம்பி, நீங்க சொன்னது புரியல, திரும்ப சொல்லுங்க. நான் பால் கேட்டேன். நான் முட்டை கேட்டேன். என்னது உங்களுக்கு இப்போ? என்னடி வாய்ஸ் இது? ஏய் ராகவ், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கேக்குதா மச்சி? நீ என்கிட்ட பேசிட்டே வாயேன். எவ்வளோ பெரிய அழகி வந்தாலும் உன் குரலுக்கு உனக்கு ராகவன் பேர் வச்சுக்க பதிலா ராகவேணி வச்சிருக்கலாம்ல? நீ ஊன் மட்டும் சொல்லு மச்சி. நேராக பாம்பே போகிறோம். ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான், கதை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இது போல் ஃபாரினில் நிறைய நடக்குது மச்சி. ஏன் நம்ம ஊர்லேயும் நிறைய நடக்குதுடா. அப்புறம் என்ன, நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மச்சி. ஏன்னா நான் உன் குரலுக்கு அடிமை. எங்க வண்டியை கொஞ்சம் ஓரம் எடுத்துங்களேன். அப்படியா? உனக்கு ஓகே மச்சான்? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்ககிட்ட என் குரலை பத்தி பேசாதேன்னு சொல்லிருக்கேன்டா. நானு என் குரல் அப்படிதான் பொண்ணு மாதிரி ஏற்கனவே உனக்கு தெரியும்லடா. பேச எத்தனை வாட்டி சொன்னாலும் சுடுசரணம் வரதாடா உனக்கு. இனிமே குரலை பத்தி பேசினா அவ்வளவுதான். என்னடி ஆச்சு? உன் கூட ரொமான்ஸ் பண்ணதான். ஏன்னா உன் குரல் ஸ்வீட்டாக இருக்குல்ல, அதான். வண்டியை நிறுத்து. ஆல்ரெடி பெட்ரோல் இல்லாமல் வண்டியே நின்றுச்சு. உன்னை பங்க்லேயே பெட்ரோல் போடலான்னு சொன்னேன். எத்தனை வாட்டி சொல்றது என் குரலை பத்தி பேசாதன்னுட்டு? நான் பேசினாலே ஏதோ ஜந்துவை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. நீ மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு நினச்சேன். இப்போ நீயும் என்ன கஷ்டப்படுத்துறியா? சும்மா தாண்டி கலாச்சு, அது ஏன்டி சீரியஸாக எடுத்துக்கிற? கம்முனு சஞ்சனா நில்றி. ப்ராமிஸா பேச மாட்டேன்டி. சரிடி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இனிமே பேசவே மாட்டேன். சாரி. ஒரு நிமிஷம். என்ன மச்சான், ஆப்பில் பேசுறியா? ஒரு நிமிஷம். அது ஆப் இல்லடா, ஆப். ஓ ஓகே. சரி, நீ ஆல்ட்ட பேச மாட்டியா? நம்ம டேரக்டா மச்சி. இப்போதான் முடிச்சுட்டு வரேன். யூ கண்டினியூ. சரி, கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? யாரு? என்னாச்சு? அன்பு வந்திருக்கான், அதான் பேசிட்டு இருந்தேன். அன்போட எருமையும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கு. ஒரு லவ்வர்ஸ் பேசிட்டு இருக்கோமே, இவங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிருந்து தெரியல பாருங்க. அப்படின்னா என்னடி? சென்சிடி சென்ஸ். ஓ, அடியேன் காதல் கண்மணியே, நீங்கள் இருவரும் கரைவதை கேட்கத்தான் அவளோடு இருக்கிறேன். கரையுங்கள் கரையுங்கள். ஏன் தியா சிரிக்கிறா? அது ஒன்றும் இல்லை, இங்கே இவளுக்கு செவ்வ திரும்ப போகுது, அதான். ஓ, அதை விடு. உன்கிட்ட பேசிட்டு இருந்தாலே நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். என்ன ஆச்சுடா? இல்லை மச்சான், இதே டைலாக் தான் 2 நாளைக்கு முன்னாடி நான் பேசினேன். அப்போ அடிச்ச, இப்போ நீ பேசுகிற. அது நினச்ச, சிரிச்ச. ஒன்றும் இல்லை, இங்கே ஒருத்தனுக்கு உதவல போகுது. சும்மாறா, வாய் முடுறா. சும்மாறான்றல்ல. ஆமா, பட்டு குட்டிடா, நீ சொல்றது அப்படியே கேக்குறல்ல. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. ஓ, அப்புறம் எப்படி ஃபோன்ல? ஆப்பில் நீயும் அதே ஆப் தானா? அம்மா சஞ்சனா, வாமா. நான் வரல, நீ மட்டும் போ. எப்போதான் மாற போறியோ? பெருமாளே, உன்னை தம்பா நம்பி இருக்கேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. சந்தோஷம்னா என்ன தெரியுமா? மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான். இங்கே இருக்கிறவங்களாம் உன்னை இந்த குரலை வச்சு எல்லாம் கிண்டல் பண்ணுறதா நினச்சிட்ருக்கேன். இதை ஒரு பெரிய குறையாக நீ ஃபீல் பண்ணுறமா. ஆனால் அப்பா நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே, ஏன் இந்த பிரபஞ்சத்திலேயே என் பொண்ணை போல் ஒருத்தர் கூட இந்த மாதிரியான சிறப்பு இல்லை நான் பெருமையாக நினைக்கிறேம்மா. நம்மக்கிட்ட இருக்க குறைகளை நிறைகளாக மாற்றி நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தினா அந்த கடவுள் நம்மளை சந்தோஷமாக வச்சுருப்பார். இந்த உலகத்தில் குறை இல்லாத மனுஷன் யார் இருக்கா சொல்லு பார்ப்போம். உங்கள் தாத்தாவுக்கு சின்ன வயசுலேயே போலியோ அட்டாக்கு வந்து ஒரு கால் செயலிழந்து போச்சு. இந்த ஒத்த காலோட 7 தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னையும் கல்யாணம் பண்ணி எங்களை ராணி மாரி வச்சுருந்தாரு. அவர் என்றைக்குமே தான் காலை குறையா நினச்சதே இல்லை. ஊர் பய வாய்ங்க எவ்வளோ பேசினாலும் காதுலேயே வைக்க மாட்டார். அந்த கிழவன் மனசுலையும் ஏற்றிக்க மாட்டார். எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருப்பார். நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை நிறைகளாக மாற்றி நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தினா இந்த கடவுள் இருக்காருல்ல, அவர் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்குவாருப்பா. ஆமாப்பா. நம்ம கிட்ட இருக்க குறைகளை நிறைகளாக மாற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷப்படுத்தினா அந்த கடவுள் நம்மளை சந்தோஷமா வச்சிருப்பாரு. சாரல் மழை போல தூவுற கருங்கல்லு நீரா நீ விலகுற. சொல்லு, ஓ நினப்பு வாயிருக்கு நாம் சேர ஒரு நேரம் இருக்கு. என்ன நீ செய்கிற ஓ பார்வையில சார் சார் கொரியர் யாராவது உள்ள இருக்கீங்களா சார்? யாருங்க ராகவ்? நான் தான், சொல்லுங்கள் சார் இதில் ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். ஐயோ சி சார். சார் இல்லைங்களா? அவர் உள்ள போயிருக்காரு. இல்லை, கொரியர் மாற்றி கொடுத்துட்டேன். ஓ, ஓகே தேங்க்யூ. தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லை பரவாயில்ல, வேண்டாம். சரி, ஓகே. இங்கே ராகவ் யாரு? நான் தான், சொல்லுங்கள். உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு? கொடுங்க. இதில் ஒரு சைன் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே தேங்க்யூ. தேங்க்ஸ்.
தேங்க்ஸ். தேங்க்யூ. தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லை பரவாயில்லைங்க. சரி. என்ன நீ செய்கிற ஓ பார்வையில என்ன கொல்லுற போகாதன்னு சொல்லுற ஒரு போதையில என்ன தள்ளுற அடியே அழகு தேவத பார்த்தா என் மனசு தாங்கல மயங்காம மயங்கி நிற்கிற வாடி என்னோட நீ பறக்குது என் மனசு